ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாமாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் செல்வி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே தாங்க, இல்லை ஏதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு குணமானவராக இருக்கணும், குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவருக்கு முதல் கணவருக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே குடிப்பழக்கத்தினால தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க குடிப்பழக்கம் இல்லாதவராக தான் வேணும்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ பொண்ணு இவங்ககிட்ட தான் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படித்தவராக இருந்தாலும் படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மாதம் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கணும். மாத வருமானம் ஒரு 15 to 20,000 இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகிருக்கு. இவங்களுடைய தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் மணமகளுடைய அப்பா என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10,000 நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சிறுசனத்தை செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா சைக்கிள் கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.